இப்போ என் வீடியோ கிளிக் பண்ணிட்டு வரும்போது திமுக விளம்பரம் வந்துச்சு இல்லை, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு திமுக? 2,70,00,000 செலவு பண்ணியிருக்கு. அது யார் காசு தெரியுமா? உங்க காசு தான். இப்போ ரோட்ல போகும்போது ஸ்டாலினையா போட்டோவா இருக்கு, வெல்வோம் ஒன்றாக ஊரணிகள் தமிழ்நாடு அப்படின்னு ஸ்டாலின் போட்டோ இருக்குல்ல, அதுக்கு எதிர்மா அந்த விளம்பரத்துக்கு எதிர்மா காசு? அது உங்க காசு தாங்க. அது போக இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே கையை விரிச்சுக்கின்னு கரல் அடிப்பட்ட காக்கா மாதிரி தவிக்கிட்டு இருக்காங்களே ஒரு பிரச்சார பாடல், திமுக பிரச்சார பாடலுக்கு விலை கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அதுக்கு எது காசு நினைக்கிறீங்க? அது உங்க காசு தாங்க. நம்ம காசை எவனோ திங்கிறான். இப்போ திருச்சி தஞ்சாவூர் பக்கம்லாம் போகும்போது ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு கேட்போம், எவ்வளவு? அவன் 450-500 சொல்லுவான் ஒரு சாப்பாடு. 500 கொடுத்து ஒரு சாப்பாடு சாப்பிடணுமான்னு யோசிச்சுக்கிட்டு கடையில் வந்து ஒரு தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டு வருவோம். நம்ம காசை செலவு பண்ணிட்டு நம்ம அவ்வளோ யோசிப்போம். உங்கள் காசை எவனோ எடுத்து கண்டு மணிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான் விளம்பரத்துக்கு. போய் கடத்தலில் போய் இது பசிச்சனை வாங்கி சாப்பிடுங்கப்பா. அந்த அளவுக்கு நம்ம காசை எவனோ தின்னுட்டு போகிறானுங்க. அதுபோக நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்று இடைக்கால ஒரு பட்ஜெட் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சது யாரு? கோல்டன் சவுத் கவர்மெண்ட். அப்படின்னா யாரு கேட்குறீங்களா? தங்கம் தென்னரசு அறிவிச்சிருக்கிறாப்புல. அவர் தானே நிதித்துறை அமைச்சர், அவர் அறிவிச்சிருக்கிறாப்புல. சரி, அதை பற்றி நான் உங்கள்கிட்ட விளக்கம் வந்திருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விளக்கம் வந்தால் நீங்களாம் தூங்கிடுவீங்க. அது நேற்று தங்கம் தென்னரசு படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம துணை முதலமைச்சர் அப்படி தூங்கி இருந்தாப்புல, மஜாவா தூங்கி இருந்தாப்புல. அவருக்கே தூக்கம் வருதுன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா? அதனால அதை பற்றிலாம் பேச வரல. பட் ஆனால் அந்த பட்ஜெட் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அது போக இவங்க எவ்வளோ பெரிய ஃப்ராட்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்கள்ட்ட சொல்லணுமா இல்லையா? அதுக்கு தான் நாங்கள் வந்துக்கிறோம். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. தமிழக அரசு வந்து காலகாலமாக பட்ஜெட் ஒன்று அறிவிக்கும். அந்த பட்ஜெட்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு ஒரு புரிதல் கிடையாது. சும்மா வளன்னு இழுப்பாயின்னு வச்சிங்களேன். நான் இந்த துறைக்கு இவ்வளோ கோடி ரூபா ஒதுக்குறேன், அந்த துறைக்கு இவ்வளோ கோடி ரூபா ஒதுக்குறேன், இவ்வளோ நிதி திட்டம் செய்கிறேன், இவ்வளோ இதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு அப்படிலாம் ஒரு அறிக்கை ஒன்று கொடுப்பாங்க. அதில் இப்போ கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, 2011 ஜெயலலிதா அம்மா வந்து உட்காந்துச்சுல்ல, அப்போ எவ்வளோ கடன் தொகை? 1,00,000 கோடி ரூபா கடன் தொகை இருந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த அம்மா வந்தது பிறகு நான் மிக்சி தரேன், கரண்ட் தரேன், டிவி தரேன்னு நிறையா கொடுத்தாங்க. உண்மையில் அதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துச்சு. யாருக்கெல்லாம் டிவி இல்லாதவங்களாம் முதல்ல அப்போ தான் டிவி வாங்கினாங்க, ஒத்தரைட்டு கரண்ட் எடுத்தாங்க. அப்புறம் நிறைய நிதி திட்டங்கள், நிறைய சேவைகள் செஞ்சது அந்த அம்மா. அதனால 1,00,000 கோடி ரூபா கடன் இருந்துச்சு. அதுக்கு பிறகு 2021 10 வருஷம் அதிமுக ஆட்சி. அதுக்கு பிறகு 4 வருஷம் எடப்பாடி ஐயா இருந்தார். எடப்பாடி ஐயா இருக்கார்ல, அவர் இந்த ஆட்சியை 2021 ஸ்டாலின் கொடுத்துட்டு போகும்போது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடன் தொகை வருதுமா 4.85 லட்சம் கோடி ரூபாய் கடன். அப்போ ஐயோ கையோ முயன் தாண்டுனாங்க. இவ்வளோ கடன் வச்சுட்டு போயிட்டாப்பல, நான் என்ன பண்ணுன்ட்டு பிடிஆர் நிதி அறிக்கை வெளியிட்டாப்பல. பாருங்க, 4.85 லட்சம் கோடி கடன் வந்துட்டு பாருங்க, எடப்பாடி ஐயா விட்டுட்டு போனாப்பல, அதை நாங்கள் தான் பார்த்துக்கணுன்ட்டாப்பல. அதுக்கு பிறகு இப்போ எவ்வளோ கடன் தொகை தெரியுமா? இந்த 5 வருஷம் முடியலை. இப்போ அறிவிச்சிருக்க பட்ஜெட் படி 10,62 லட்சம் கோடி ரூபா. எடப்பாடி ஐயா 4.85 லட்சத்தில் விட்டு போனாப்புல 10 வருஷத்துல. இங்க 5 வருஷத்துல அதை விட்டு டபுளா வச்சிருக்காங்க. டபுளா 6.0 கோடி ரூபா, லட்சம் கோடி ரூபா இப்போ அதிகமா இருக்கு. அப்போ 2011 வெறும் 1 லட்சம் கோடியா இருந்துச்சு, இன்னைக்கு அது 10 லட்சம் கோடியா இருக்கு. சரி, நம்ம RBI தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது, அதுக்கு வட்டின்னு ஒன்று கட்டணும் இல்ல, அது எவ்வளவு தெரியுமா? 68,000 கோடி ரூபா. வருஷத்துக்கு 68,000 கோடி அங்கே போயிடும். இப்போ அந்த கடன் தொகையெல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் 1,31,00,000 பெண்களுக்கு 5,000 கொடுத்தாப்புல இல்லை, எல்லாரும் அக்கௌண்ட் போட்டாப்புல. அதுக்கு எவ்வளவு மொத்தம் செலவாச்சு? 6,550 கோடி ரூபாய் செலவானுச்சு. வெறும் 6,550 கோடி ரூபாய் செலவானுச்சு. இப்போ நம்ம வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கட்டுறோம்? வட்டி மட்டுமே எவ்வளோ கட்டுறோம்? 68,000 கோடி ரூபா கட்டுறோம். அப்போ அந்த 68,000 கோடி ரூபாயை நம்ம மக்கள் நிதிக்கு செலவு பண்ணியிருந்தா இன்னைக்கு எத்தனாயிரம் பெண்களுக்கு அதே மாதிரி 5,000 போட்டிருக்கலாம். சரி, இப்போ ஒரு கவர்மெண்ட்னா கண்டிப்பாக கடன் வாங்கி தான் செலவு பண்ணணும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. அந்த கடன் ஏன் வந்துச்சுன்னு இருக்குல்ல, அந்த கடன் எதுக்கு வாங்கினீங்க? எதுக்கு நம்ம வாங்கினாங்க? மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கினாங்க. சரி, 2வது இலவச பேருந்தில் அனுப்பி விடுறோம் பெண்களுக்கு, விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வாங்கினாங்க. அதுபோக நகை கடனை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க. இதே மாதிரி இந்த திட்டங்கள்லாம் தேவையா? இப்போ மகளிருக்கு வந்து 1000 ஒதுக்கிட்டு இருக்காங்க, நல்ல திட்டம் தானே. விடியல் பயணம் நல்ல திட்டம் தானே. அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபா பெண்களுக்குன்னு கொடுக்குறாங்கல்ல, அது எதுக்கு? அந்த 1000 ரூபா வச்சு அந்த பெண்கள் என்ன செலவு பண்ண போகிறாங்க? ஒரு அம்மா சொன்னிச்சுல, நான் தங்கத்தில் மூக்குத்தியா வாங்கி போட போகிறேன், அந்த படத்தை வச்சு அது இடத்துக்கு உதவும் அப்படின்னு கேட்டுச்சா இல்லையா? இது இன்னைக்கு ஒரு கடைக்கு போய் உளுத்தம்பருப்பு, பயத்தம்பருப்புன்னு ஒரு 4 ஜாமான் செட்டு வாங்கினாலே 950 ரூபா பில்லு போடுறான். அது அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை கிடையாது.
அவங்களும் அந்த நிலையை வச்சிருக்கிறதே இந்த அரசு தான் வச்சுங்களேன். பட் இந்த 1000 கொடுத்துட்டு அதை பெருமையா 1000 பணம் வந்துட்டா, 1000 ரூபாய் பணம் வேண்டிங்களா, ஸ்டாலின் ஐயா பணம் கொடுத்துக்கிறாப்புல, உங்களுக்கு ஸ்டாலின் ஐயா பணம் கொடுத்துக்கிறாப்புலன்னு நம்மள்ட்ட சொல்லி வைப்பாங்க. வெக்கமே இல்லாமல் நம்மள்ட்ட சொல்லி வைப்பாங்க. அந்த பணமே எங்கள் பணம் தான், அந்த பணத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் பணம் கொடுத்தோன்னு பீத்திடுவாங்க. இப்படியெல்லாம் இந்த பணத்தை தெண்டமாக செலவு பண்ணி தான் இன்னைக்கு ஒரு 10.62 லட்சம் கோடி ரூபாய் நம்ம தலையில் வந்து விடிஞ்சிருக்குல்ல. அதுக்கெல்லாம் காரணம் இந்த திமுக அரசோட கையாளாகாதத்தனம். அவங்க இந்த பணத்தெல்லாம் நான் மக்களுக்கு நான் இதை செய்வேன், மக்களுக்கு நான் அதை செய்வேன் அப்படின்னு போய் வாக்குறுதியில் கொடுத்துட்டு அதை செய்யறதுக்கு வேற வழி இல்லாமல் இன்னைக்கு இப்படி கடலை வந்து முடிச்சுட்டு நமக்கு தெரியாது இவ்வளோ கடன் இருக்கா, சரி கடன் இருக்கு அவ்வளோதான், இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க நமக்கு என்ன அப்படின்னு போயிடும்ல. அந்த பணத்தை எல்லாம் அவங்க நம்மள்டே தான் கறக்க போகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கறப்பாங்க. அது நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாமலே திருட்டு போயிடுவாங்க நம்மள்ட்ட இருந்து. அது நமக்கு தெரிய போகிறது கிடையாது. இந்த 10 லட்சம் கோடி ரூபாயும் இந்த தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அடைச்சி தான் ஆகும். அது எங்கேருந்து அடைக்கணும், நம்ம பணத்தை வாங்கி அடைக்க போகிறாங்க. இப்போ இந்த அறிவித்த பட்ஜெட் இருக்குது, இந்த பட்ஜெட்டில் புதுசாக எதுவும் கிடையாது. எல்லாம் பெருசாக எதிர்பார்த்தது நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்டா நம்ம வீட்டு பொம்பளைங்கெல்லாம் கொண்ட நகைக்கடையை வச்சுட்டு சொசைட்டியில் வச்சுட்டு தள்ளுபடி ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்களே. அதை பற்றின திட்டம் அந்த அறிவிப்பு எதுவுமே வரல. அதனால் வந்து சொசைட்டியில் யாராச்சும் நகைகள்லாம் வச்சுருந்தீங்கன்னா நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பாக அது தள்ளுபடி ஆகிறது வாய்ப்பு கிடையாதுன்னு வச்சுங்களேன். அதற்கு முன்னாடி ஒரு வாட்டி தள்ளுபடி பண்ணாங்க, அது ஒரு பெரிய கூத்து, அதை நான் பிறகு சொல்கிறேன். அதற்கு பிறகு மக்கள் திருப்தி அடைகிற வகையில் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் இந்த அரசு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கலை. சும்மா தூங்கிட்டு இருக்கிற பட்ஜெட்டான்னு வச்சுங்களேன். அதை பார்த்தாப்புல யார் எடப்பாடி ஐயா பார்த்தாப்புல காண்டாயிட்டாப்புல, சேர்த்து ஒரு பத்திரிக்கை நடிச்சு விட்டாப்புல, எல்லாருக்கும் காது குத்து விழா, திமுக அரசுங்கெல்லாம் காது குத்துது கடுக்கம் போடுது அப்படின்ட்டு பத்திரிக்கை எல்லாத்தையும் கொடுத்து விட்டாப்புல. இங்கே வாங்க உங்களை கூட்டி பரவாசல் செய்கிறேன், மொட்டை அடித்து உங்களுக்கு காதி ஊற்றுட்டுருக்குறாங்கன்ட்டு அவங்க பெரிய பிரச்சாரத்தை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப காட்டமான ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அதில் ரொம்ப கிளாரிட்டியாக இருந்துச்சு, தெளிவாகவும் இருந்துச்சு. இதே மாதிரி இந்த அரசு மக்களை இன்னும் எத்தனை காலத்துல தான் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க, இவங்க எத்தனை காலத்துல நம்மளால ஏமாற போறாங்கன்னே தெரியல. பார்த்தா பாமாகுது. முதல்வர் ஐயாவே வீடியோ போட்டு சொல்லிட்டாப்புல, நான் உங்களுக்கு வந்து காலங்காத்தாலே வீடியோ போட்டாப்புல, தூங்கி எழுந்தோடனே அந்த மொத்தம் நான் முடிச்சுன்னு வச்சுக்கலாம், இதே மாதிரி வந்து நான் உங்களுக்கு 5000 பணம் போட்டுக்கிறேன், பார்த்து செலவு பண்ணுங்க, சேமிச்சு வைங்க, அந்த பணத்தை கொஞ்சம் சேமிச்சு வைங்க சுவிஸ் பேங்கில் அப்படிலாம் வீடியோ போட்டாப்புல. நீ கொடுக்குறது ஏன் விட்டு போனோம், அதை நான் சேமிச்சு வச்சுக்கிறேன், பணம் போடுறதோட ஒரு வேலையை நிப்பாட்டிடுங்க சார், அதை நாங்கள் என்னென்ன செலவு பண்ணணும் எப்படி சேமிச்சு வச்சு நாங்கள் பார்த்துக்கிறோம், அவரே ஸ்கூட்டாப்புல பார்த்து செலவு பண்ணுங்க, அந்த தேவையில்லாத செலவுலாம் பண்ணிடாதீங்க, உங்கள் புருஷன் வச்சு கோட்டடிக்க காசு பார்க்கலாம் கொடுத்துறாங்கன்னா ஐயாவே சொல்கிறாப்புல, அதெல்லாம் சந்தோஷம் வச்சுங்களேன். சரி, 2021 நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, மகளிர் உரிமை தொகையை கொடுப்போம் அப்படின்னு. சரியாக ஒரு 28 மாதத்துக்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை. ஆட்சிக்கு வந்தோடனே நாங்கள் உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னீங்க, ஆட்சிக்கு வந்து ஒரு 28 மாதம் நீங்கள் கொடுக்கவே இல்லை. அதுக்கு பிறகு தான் தகுதியான பெண்களுக்கு கொடுக்குறாங்க. தகுதியே இல்லாமல் பல பெண்கள் சுற்றி இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் காசே கொடுக்க மாட்டோம், நாங்கள் யாருக்கும் காசு கொடுக்க மாட்டோம், தகுதியான பெண்கள் பார்க்குறோம், நீ வா உனக்கு இதான் அந்த ஜென்டில்மேன் படத்தில் கவுண்டமணி வந்து ஆள் எடுப்பாப்புல, சங்கீதா அவர்களாம் பணம் கிடையாது போங்கிற மாதிரி தகுதியான பெண்களுக்கு பணம் கொடுன்னு சொல்லியிருந்தாரு. 1,31,00,000 பெண்களுக்கு தரன்னு சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன். சரி, 28 மாதத்துக்கு கொடுக்கவே இல்லையே. அப்போது 28,1000 28,000 நீங்கள் பெண்டிங்கில் இருக்குது. சரி, அதுக்கு பிறகு 2 வருஷம் பொங்கலுக்கு காசு கொடுக்கல, இந்த வருஷம் தானே கொடுத்துக்கிறீங்க, 3000 கொடுத்துக்கிறீங்களா? சரி, அப்போ 2 வருஷத்துக்கு கொடுக்கல, அப்போ அதுக்கு 3000 6000, அப்போ 6000 கொடுக்கணும். அது போக கோடா மாதத்துக்கு கொடுத்துக்கிறீங்க, நீங்களா சூஸ் குடிக்க கொடுத்தீங்க, ஒத்துக்கிற சந்தோஷம் எனக்கு, வெய்ய காலமாக இருக்குன்னு கொடுத்தீங்க, ஓகே. கடந்த 4 வருஷமும் மே மாதம் வந்துச்சுல்ல, அதுக்கு ஒரு 4000 போட்டுடுங்க. ஆக மொத்தம் ஒரு 42,000 ரூபா நீங்கள் என்ன எங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க. போட்டுவேன், குழு கடன் இருக்குது, மகளிர் குழுல கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் கட்ட வேண்டி இருக்குது, அதுக்கு சீக்கிரம் போட்டு விடு, நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம், எலெக்ஷனுக்கு முன்னாடியே போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடும், இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இப்படி உட்காரு சார், இந்த கால்குலேட்டர் எடுத்து கையில் வச்சுங்க. குட் ரெஸ்பெக்ட். மகளிர் உரிமை தொகை ஒரு மகளிருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 5000 ரூபாய். ஆட்சிக்கு வந்து 28 மாசம் 1000 ரூபாய் கொடுக்காம ஏமாத்துனீங்களே, அந்த பணம் எவ்வளவு வருது? 28,000 ரூபாய். கோடைகால செலவு 2000 ரூபாய். கடந்த 4 வருஷத்துக்கு சேர்த்தா எவ்வளவு வருது? 8000. 2 வருஷம் பொங்கலுக்கு பணம் கொடுக்காம ஏமாத்தின கணக்குல எவ்வளவு வருது? 6000. மொத்தமா சேர்த்த எவ்வளவு வருது? 42,000. இந்த பாக்கி 42,000 ரூபாய எப்போ எங்க கணக்குல வரவு வைக்க போறீங்க முதல்வரே?
அது திமுக வந்து ஒரு 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் 90% முடிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்கும் போது சந்தோஷமா இருக்குல்ல, அப்படிலாம் சொல்லும் போது காதுக்கு இனிமையாக இருக்குயா, அதனால சொல்கிறேன். அதில் நீட்டை நாங்கள் ரத்து செய்வோம்னு சொல்லிங்கல்ல, நீட் ரகசியம் எங்கள்கிட்ட தான் இருக்குன்னு, ரத்து பண்ணீங்களா? இல்லை. அப்போ என்ன சொன்னாங்க, நான் வந்தோன்னே ரத்து பண்ணும் போது தான் கையெழுத்து நீட்டுட்டாங்க, வந்ததுக்கு பேர் சொல்லிட்டாங்க. மத்திய கவர்மெண்ட் காங்கிரஸை போகிறது அப்போ தான்ட்டாங்க. அது ஒரு ஏமாத்து வேலையா? அதற்கு பிறகு கல்வி கடன் ரத்து நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏட்டா ஒரு காலேஜில் சேர்ந்து, அதாவது கல்வி கடன் வாங்கி படிச்சுட்டு பிஏ முடிச்சுட்டு இன்னைக்கு சிங்கப்பூரில் லேசிங்லேயும் அந்த கண்டெய்னர் இறக்குறதுல அந்த ஃபோர்க் லிஃப்ட் ஓட்டிட்டு பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லாம் என்னடா படிச்சுன்னு கேட்டால் எல்லாம் பிஏன்றாங்க. பிஏ முடிச்சுட்டு இன்னைக்கு எங்கேயோ போய் வேலை பார்த்துருக்காங்க. அந்த கல்வி கடனை ரத்து செய்கிறேன்னு தமிழக அரசு சொன்னிச்சு. அதை நம்பி பல குடும்பங்கள் ஓட்டு போடுச்சு. ரத்து பண்ணிங்களா வந்தோடனே? இத்தனை மாணவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, இல்லை கல்வி கடனை ரத்து செய்வீங்கன்னு சொல்லி நீங்கள் ரத்து பண்ணவே இல்லை. சரி, சிலிண்டருக்கு மானியம் தரேன், 100 ரூபா மானியம் தரேன்னு சொன்னீங்கல்ல, மானியம் கொடுத்தீங்களா? பெட்ரோல் டீசலுக்கு நாங்கள் வந்து விலை குறைப்பு பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, பண்ணீங்களா? இதை மாதிரி இந்த அரசு பண்ணாதது நிறையா இருக்குது. இதை விட கொடுமை தெரியுமா? இவங்க ஒரு பூடா விட்டாங்க. இந்த பூடாவை நம்பி எல்லாம் ஓட்டு போடுச்சு. அந்த 2021 எலெக்ஷனில் சின்ன வந்தாப்புல, யார் உதயநிதி ஸ்டாலின் ஐயா வந்தாப்புல, இல்லை அவர் என்ன சொன்னாப்புலன்னா, நாங்கள் வந்தால் நகை கடனை ரத்து செய்வோம்னு சொன்னாப்புல. அது மட்டும் சொல்லியிருந்தா பரவாயில்ல. எல்லாம் நீங்கள் போய் சொசைட்டியில் கொண்டு அடமானம் வச்சுருங்க, சொசைட்டியில் நீங்கள் அடமானம் வைங்க, நாங்கள் வந்தால் எடுத்து ஊற்றுருவோம் அப்படின்னாப்புல. அதை நம்பி நம்ம வீட்டு பொம்பளைங்களாம் என்ன பண்ணுச்சுன்னா, ஐயோ சின்னவர் சொல்லிட்டாப்புல எப்படி திமுக வரப்போகுது அப்படின்ட்டு நகையை கொண்டு எல்லாம் அடமானம் வச்சாச்சு. எல்லாம் சொசைட்டியில் அடமானம் வச்சாச்சு, குடும்பம் வச்சாங்க. வந்ததுக்கு பிறகு அப்ளை பண்ணாங்க. யாரெல்லாம் நாங்கள் நகை கடன் தள்ளுபடி பண்ண போகிறோம்னு அப்ளை பண்ணுவோன்னே இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 5 பவுன் மட்டும்தான் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம்னாங்க. சரி பரவாயில்ல, 5 பவுன் தள்ளுபடி பண்ணுறீங்க, நல்லா சந்தோஷம் தான். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு தகுதி இருக்குது இவங்களுக்கெல்லாம். எப்படி எல்லாருக்கும் தகுதி இருக்குது? மகளிர் உரிமை தொகை அதுக்கு ஒரு தகுதி இருக்குது, நகை கடன் அதுக்கு ஒரு தகுதி இருக்குது. இது நீ முன்னாடி ஓட்டு போடுறது முன்னாடி சொல்ல முடியானே, தகுதியானவங்க மட்டும் தான் பண்ண போகிறாங்க, தகுதியானவங்க வந்து ஓட்டு போடுன்னு சொல்ல முடியானே. உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்குலாம் தகுதி தேவையில்லை, எல்லாம் வந்து ஓட்டு போடலாம். ஆனால் நகை கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாலோ, இல்லைன்னா உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை 1000 கொடுக்குன்னு சொல்ல மாட்டோம், அவங்களுக்குலாம் வந்து ஒரு தகுதி வந்துடும். சரின்ட்டு இந்த பெண்கள்லாம் ஒரு 48 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கும் நகை கடன் இருக்குது, எங்களையும் தள்ளுபடி பண்ணுங்கன்னு. இது என்ன பண்ணாங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கெல்லாம் தள்ளுபடி பண்ண மாட்டோம். அதுபோய் எங்கள்கிட்ட ஒரு தகுதி நிர்ணயம் இருக்குது, அவங்களுக்கு மட்டும் நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம். இந்த வறுமை கூட்டுக்கு கீழே உள்ளவங்க, இந்த ஏஏஒய்ன்னு நினைக்கிறேன், அந்த கார்டில் உள்ளவங்க மட்டும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, 48 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லை, அதில் 35 லட்சம் பேரை தூக்கிட்டாங்க, உங்களெலாம் கிடையாதுட்டாங்க. வெறும் 13.5 லட்சம் பேருக்கு மட்டும்தான் நாங்கள் நகை கடன் தள்ளுபடி தள்ளுபடி பண்ணாங்க. ஆளெல்லாம் காண்டாயிட்டானுங்க. ஒன்றை நம்பி கழுத்தில் இருக்கிற தாலி கொண்டு அடமானம் வச்சாரு, நீ நகை கடையை தள்ளுபடி பண்ணியா? நகை கடன் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்குது ஊர் உலகம். இப்போ இந்த ஆட்சியாவது பண்ணிவிடுவாங்கப்பா, எலெக்ஷன் வருதுப்பா, அப்படியே அறிவிப்பு வந்துடும் நகை கடன் தள்ளுபடின்னு ஒரு பெரிய குறிப்பை நம்பிட்டு இருக்கு. இப்படி நம்பி உட்காந்துருக்காதீங்க, நீங்கள் பெரிய பிராடுகிற பசங்க. இப்போ நான் அதிகமாக போகும்போதெல்லாம் பார்க்குறேன், ஒரு வாரமாக எல்லாம் ரோடை உடச்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தார் போட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷம் வச்சு, ஒருவேளை எலெக்ஷன் வருது அதனால பண்ணுறாங்க இப்போ இருக்குது, சரி பண்ணட்டும் அப்படின்னு நான் நினச்சேன். மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் பண்ணுறாங்க. அந்த குண்டும் குழியுமா சாலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க, பைப் போட்டுட்டு இருக்கிறானுங்க. குடிநீர் வாரியத்தை அதுக்கு தனியாக பைப் போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. ரோடு நல்லா இந்த ரோட உடச்சுட்டாங்கன்னு வச்சுங்களேன், சரி விடுங்க. ஆனால் சந்தோஷப்பட்டேன், ஓரளவுக்கு பண்ணுறாங்க, ஒரு எலெக்ஷன் வருதுன்னு. இது என்ன கதைன்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டு ஊரக நலத்திட்டத்துக்கு, மக்கள் நலப்பட்டத்துக்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, அது இன்னும் செலவு பண்ணவே இல்லை. எலெக்ஷனுக்குள்ளே அந்த பணத்தை செலவு பண்ணி அடித்து தின்னணும். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய கமிஷன் இருக்குல்ல. இப்போ மட்டும் என்னன்னா, அந்த 12 நாளுக்குள்ள 2 வாரத்துக்குள்ள 4385 டெண்டர் விட்டுருக்காங்க. ஏன்ட்டா அவ்வளோ பணம் இருக்குது, எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் செலவு பண்ணி நமக்கான கமிஷன் எடுத்துறோம் முடிவு பண்ணி விட்டாங்க. எடுத்துமா 15,000 கோடி ரூபா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கு. வெறும் 12 நாளுக்குள்ளே டெண்டர்லாம் விட்டு எல்லாம் ரோட்டை உடச்சிட்டு இருக்கிறானுங்க, உடச்சி தாறு போடுறான்றாங்க இந்த பணத்தை அடிக்கிறதுக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் ஆட்சி அதிகாரம் பறிபோகும் என்ற பயத்தினால் அவசர கதியில் வசூல் வேட்டையில் இறங்கியுள்ளது திமுக அரசு. கடந்த 12 நாட்களில் மட்டும் சாலை சீரமைப்பு, குடிநீர் குழாய் பராமரிப்பு மற்றும் கட்டிட கட்டுமான பணிகள் என முன்னெப்போதும் இல்லாத வகையில் 4385 டெண்டர்களுக்கு அதிரடியாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுமார் 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்கள் மக்கள் நலனுக்காக அல்ல, மாறாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருவதற்குள் மக்கள் வரிப்பணத்தை கமிஷன் என்ற பெயரில் சுருட்டுவதற்காகவே போடப்பட்ட திமுக அரசின் திட்டமிட்ட சதி. இவ்வளவு தீவிரமாக அடிப்பதற்கு என்ன காரணம்னா, எலெக்ஷன் வருது, ஒருவேளை நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுறது, அந்த பணம் 15,000 கோடி அங்கேயே கிடக்கும், எவனோ திண்டு போவோம், அடுத்த ஆட்சி வரப்போவேன், நம்ம திண்டு போட்டு தின்னுட்டு இருக்கானுங்க. இவங்க திருடையில் பேர் போனவங்கப்பா. இப்போ ரீசெண்ட் டேஸில் டிஆர் வால் இருக்காப்ல இல்லை,
அவர் அண்ணாமலை மேலே ஒரு வழக்கு ஒன்று தொடுத்தார். ஏன்டா அண்ணாமலை ஏற்கனவே இந்த டிஎம்கே ஃபைல்னு ஒரு ஃபைல் விட்டுருந்தார். அதில் வந்து டிஆர் பாலுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அது இருக்குது, 10 கப்பல் இருக்குன்னு எல்லாம் வெளியிட்டு அப்படி இல்லை. இவர் உடனே டிஆர் பாலு இவர் யோக்கிய, இவர் உடனே போய் கேஸ் போட்டாவில் அவதூறு வழக்கு ஃபைல் பண்ணிட்டாப்புல. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு சில வழக்குக்கு யார் குற்றவாளியோ அவங்களே வந்து வாதாடலாம். அண்ணாமலை கையில் சிக்கிட்டு அதனால சும்மா இருப்பாப்புலையா, அதனால சும்மாவே தைன்னு ஆடுவாப்புல. காலில் சமையலில் கட்டி விட்டாங்களா, தலைவர் பெரிய ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டு நேற்றுக்கு விட்டு வாருன்னு வாரி விட்டாப்புல. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, இவருங்க ஒரு பிளானில் போயிருந்தாங்க. அண்ணாமலை தான் வாதாட போகிறாங்க, ஏதோ அவங்களுக்கு தெரியாது. போகும்போது ஏதோ ஒரு எதிர் வக்கீல் தானே அப்படின்ட்டு போயிட்டாங்க. இங்கே போனோடனே அண்ணாமலை கேட்டது, நீங்கள் வந்தீங்களா காரு, அந்த காருக்கு யார் பேரில் இருக்குது, இதோட நீங்கள் கடைசியாக நீங்கள் கட்டின வரி ரெண்டு, அதை ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ஆள் ஜர்க்காயிட்டாங்க. அதில் ஒன்றும் கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு அமௌண்ட்டு ₹1 கோடி உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தீங்க. அவர் பேரில் 7 கோடி ரூபாயும், அவர் மனைவி பேரில் ஒரு 6 கோடி ரூபா கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த கடன் எங்கே வாங்கினீங்க, அந்த நிறுவனத்தின் பேர் என்ன அப்படின்னு தோண்டி துருவி விசாரிச்சா அது டிஆர் பாலுக்காரில் அவர் பையன் டிஆர்பி ராஜாவோட நிறுவனம். என்ன சொல்லிட்டா அப்படின்னா, நான் கடன் மட்டும் தாங்க வாங்கினேன், அது என் பையனோட நிறுவனம்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டாப்புல. சமலாக ஓட்டுட்டாப்புல அண்ணாமலை. அதுக்கு பிறகு 10 கப்பல் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்தந்த கப்பலாம் உங்கள் கப்பல் தான் சொல்லும் போது 10 கப்பலாம் இல்லை, 2 கப்பல் இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய், ஒட்டு மொத்தம் இந்த 5 வருஷத்தில் இவங்க அடித்து பெரிய அளவில் செட்டில் ஆகிட்டாங்கப்பா. நம்ம மக்கள்லாம் இன்னும் ஓட்டுக்கு 2000 கொடுப்பானா 5000 கொடுப்பான்னு டிஸ்கஷன் ஆகுறாங்க. நீ எந்த ஹோட்டல் டீ குடிக்க போனாலும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இந்த வாட்டி எப்படி 2000 கொடுத்துருவாங்க, இந்த வாட்டி 3000 கொடுப்பாங்களாங்க அப்படின்னு. ஆனால் பாவிகளா, உங்கள் காசை கோடியாக அடித்து தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. உங்கள் காசை விளம்பரத்துக்கு, யூடியூப்புக்கு விளம்பரம் வரத்துக்கும், பதாகைகள் வைக்கிறதுக்கும் உங்கள் காசு போயிட்டு இருக்கு. அதெல்லாம் தெரியாது. இவங்க எல்லாம் ஓட்டுக்கு 2000 வருமா 3000 வருமா, டிஎம்கே 5000 கொடுத்தா இவங்க 6000 கொடுப்பாங்கப்பா, அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்றது. தற்போதைய திமுக அரசு எப்படி அந்த அரசை கையாளுது, எவ்வளவு ஊழல் நடக்குது, எவ்வளவு கையாளக தனத்தால் இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி ரூபா நம்ம தலையில் வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நீங்கள் தான் யோசிக்கணும். ஏற்கனவே எம்ஜிஆர், அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, கலைஞர் இருந்தாப்புல, அவங்கெல்லாம் அடித்து தின்னாங்க. நமக்கு தெரியும், அவங்கெல்லாம் யோக்கியம் கிடையாது, எல்லாமே அடிச்சு தின்னாங்க வச்சுங்களேன். அவங்கெல்லாம் மக்களுக்கு செஞ்சாங்க, ஏதோ ஒன்று செஞ்சாங்க, பேர் சொல்கிற மாதிரி செஞ்சுட்டு போனாங்கப்பா. இன்னைக்கு வரைக்கும் பல பேர் படித்து முன்னேறினேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கொடுத்தது கலைஞர் தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் செஞ்சாங்க. உண்மையிலே ஸ்டாலின் 5 வருஷத்தில் என்ன செஞ்சாப்புல, அதாவது 49 வருடம் அரசியல் அனுபவம், கலைஞரோட இருந்து அரசியல் கற்றுக்கிட்டு வந்துக்கிறாப்புல, கற்றுக்கிட்ட மொத்தத்தையும் இறக்க போகிறாப்புல, மாசா இருக்க போகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல 2021 எலெக்ஷனில். இப்போ என்னத்தை வெட்டி கிழிச்சார் அவர். மக்களாக நீங்கள் சிந்திச்சு, நான் வந்து பரம்பரை திமுக ஓட்டு போட்டவங்க, இந்த கை திமுக வேற எதுக்கு குத்தாதுமாங்க, அவங்க மூஞ்சிலே குத்தி விடுங்க. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இன்னைக்கு இப்படிப்பட்டது சீரழிஞ்சு கிடக்குது. ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி நம்மளாம் போகணும். உங்களுக்கு இந்த திமுக அரசு என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டபடி திட்டி கமெண்ட் பண்ணாதீங்க அப்படி நம்ம முதலமைச்சர். அதனால ஒரு நாகரிகமான முறையில் உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் பதிவிடுங்க. அதுக்கு எங்களுடைய பதில் எப்போதும் காத்துக்கொண்டு இருக்கு. வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் என் தாத்தா.